Dear students, welcome to the session. இன்னைக்கு நம்ம Gram-Schmidt orthogonalization process அதனுடைய problems and solutions இத பத்தி பார்க்கலாம். இவங்க famous mathematician Gram and Schmidt இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அந்த மெத்தட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. Gram-Schmidt orthogonalization process. இது அதுக்கான ஃபார்முலா. இது வந்து given base B be a basis for an inner product space. இது ஒரு ordinary basis. இதில இருந்து ஆர்த்தோகோனல் B' என்ற கூடிய ஆர்த்தோகோனல் பேசிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அதனுடைய நார்மலை டிவைட் பண்ண கிடைக்கிறது வந்து ஆர்த்தோனார்மல் பேசிஸ். இந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ்னா இந்த U1 U2 UN இது ஒவ்வொரு வெக்டாரினுடைய லென்த்தும் ஒண்ணா இருக்கும். இதுல பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இப்ப இந்த கொடுத்திருக்கக்கூடிய ஜெனரல் பேசிஸ் வந்து எதை கிரியேட் பண்ணுதோ ஸ்பேன் பண்ணுதோ அதே ஆன்சர் இந்த லென்த் 1 இருக்கக்கூடிய இந்த ஸ்மால் வெக்டார்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். இதான் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அதே சமயம் இதுல எந்த ரெண்டு வெக்டார் எடுத்து நீங்க இன்னர் ப்ராடக்ட் எடுத்தாலும் ஆன்சர் வந்து 0 ஆகும். ஏன்னா இந்த பேசிஸ் வந்து என்ன ஆர்த்தோகோனல் பேசிஸ். சரி, இப்ப இதை வந்து எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது? இதுக்கான ஃபார்முலா வந்து இருக்கு. Gram-Schmidt orthogonalization process தியரத்திலேயே இதுக்கான ஃபார்முலா வந்து வந்திருக்கு. இப்ப எது இது வந்து given vectorsனா given basis V1 ல இருந்து கரஸ்பாண்டிங்கா W1 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அப்புறம் V2 ல இருந்து W2 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். V3 ல இருந்து W3 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இப்ப W1 என்ன எடுத்துக்கணும்னா நான் V1 எடுத்துக்கிறேன். அடுத்தது W2 equal V2 minus of V2 inner product with W1 by W1 inner product with W1. அது வந்து norm of W1 square னு வந்து அத சொல்லலாம். இத வந்து norm of W1 square னு எழுதலாம். norm of W1 square into W1. அதே மாதிரி W3 கான ஃபார்முலா V3 தான் எழுதணும். மத்த ரெண்டு எலிமெண்ட் வந்து மைனஸ்ல எழுதணும். V3 இங்க என்ன நம்பர் எழுதுறீங்க W1 அதே தான் கீழ வரும். W1 அடுத்தது V3 அடுத்தது வந்து previous vector W2 மீதி எல்லா இடத்துலயும் வந்து W2 வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். norm of W2 square. இதை எப்படி எழுதலாம்னா norm of W2 square னு எழுதலாம். norm of W2 square. இது வந்து ஜெனரல் ஃபார்முலா. ஆனா நமக்கு பெரும்பாலும் மூணு வெக்டார் மட்டும் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி வரும். எந்தெந்த வெக்டார்னா W1 அடுத்தது W2 அடுத்தது W3. இதுல எந்த இடத்துல வொர்க் வந்து அதிகமா இருக்கும்? இந்த ரெண்டு வெக்டாரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுல தான். W2 கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுத்தது W3 வந்து நீங்க பொறுமையா பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் ஆகும். W1 W2 and W3. So the first problem, apply Gram-Schmidt process to construct an orthonormal basis for V3R with the standard inner product V1, V2, V3. இதுல ஒரு சில சமயம் இப்ப இவங்களே நேம் கொடுத்துட்டாங்க V1, V2, V3 னு. இந்த basis R அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். 1 0 1 1 3 1 3 2 1. நீங்க என்ன பண்ணலாம்? முதல் வெக்டாரை V1 னும் இரண்டாவது வெக்டாரை V2 னும் மூணாவது வெக்டாரை V3 னு வந்து நேம் வந்து கொடுத்துடலாம். இப்ப Gram-Schmidt process பிரகாரம் முதல்ல எதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்? ஆர்த்தோகோனல் பேசிஸ். அதுல ஒவ்வொரு வெக்டாரும் அதனுடைய நார்மலை டிவைட் பண்ணா ஆர்த்தோனார்மல் பேசிஸ் வந்து கிடைச்சிடும். இப்ப இதுல first vector, the first vector in the orthogonal basis is W1 equal V1 equal 1 0 1. அடுத்தது ரெண்டாவது வெக்டர் W1 வந்து சிம்பிளா கண்டுபிடிச்சு. ரெண்டாவது வெக்டருக்கு W2 V2 minus of V2 W1 by norm of W1 square into W1. இப்போ V2 வையும் W1 யும் இன்னர் ப்ராடக்ட் இருக்கும். V2ன்றது ஆல்ரெடி ப்ராப்ளத்திலே இருக்கு 1 3 1. அடுத்தது W1 வந்து 1 0 1.
ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட்னா என்ன மீனிங்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்டா கூட பெருக்கணும், ரெண்டாவது எலிமெண்ட் ரெண்டாவது எலிமெண்டா கூட, மூணாவது எலிமெண்ட் மூணாவது எலிமெண்டா கூட பெருக்கணும். 1.1 1 3.0 வந்து 0 1.1 வந்து 1 ஆட் பண்ண 2. அப்ப இந்த குவாண்டிட்டினுடைய வேல்யூ வந்து 2. அடுத்தது ஒண்ணு இதுல வேற என்ன தேவைப்படுதுன்னா நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் வந்து தேவைப்படுது. நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர்னா W1 ஏ W1 கூட ரெண்டு டைம் வந்து பெருக்கணும். இதுவும் வந்து W1 இது வந்து W1. சிமிலர்லி ஃபர்ஸ்ட் எலிமெண்டா கூட பெருக்கணும், ரெண்டாவது எலிமெண்டா கூட பெருக்கணும், மூணாவது எலிமெண்டா கூட பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா 1 ஸ்கொயர் plus 0 ஸ்கொயர் plus 1 ஸ்கொயர் ஆன்சர் வந்து 2. இது சிம்பிளா என்ன பண்ணலாம், நீங்க என்ன வெக்டார் கொடுத்துருக்காங்களோ அதனால ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, ரெண்டாவது எலிமெண்ட் ஸ்கொயர் பண்ணுங்க, அடுத்தது மூணாவது எலிமெண்ட் ஸ்கொயர் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதான் வந்து நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர். இப்ப இதுல எது இருக்குன்னா V2 இருக்கு, V2 W1 கண்டுபிடிச்சிட்டோம், நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். W1 வந்து which is none other than V1. V1 தான் வந்து W1. அடுத்தது நார்ம் ஆஃப் W1 வந்து இதுக்கு அப்புறமா நமக்கு தேவைப்படும். ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நார்ம் ஆஃப் W1 தேவைப்படும். இப்ப நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் வந்து 2. அப்ப நார்ம் ஆஃப் W1 வந்து என்ன வரும், ஸ்கொயர் அந்த சைடு அனுப்பிச்சோம்னா ரூட்டா மாறும். நார்ம் ஆஃப் W1 உடைய வேல்யூ வந்து √2. Therefore the second vector is W2 equal V2 minus V2 W1 by norm of W1 square into W1. V2 உடைய வேல்யூ எடுத்து சப்ஸ்டிட்யூஷன் பண்றேன். அடுத்தது V2 inner product with W1 இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதனுடைய வேல்யூ வந்து 2. norm of W1 ஸ்கொயர் இங்க இருக்கு, அது வந்து 2 divided by 2. W1 is வந்து என்ன V1 101. but 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆகும். கேன்சல் ஆச்சுன்னா என்ன இருக்கும், 131 minus of 101. முதல் வெக்டார்ல இருந்து ரெண்டாவது வெக்டார் எப்படி கழிக்கணும், ஃபர்ஸ்ட் வெக்டார்ல இருந்து முதல் வெக்டாரை கழிக்கணும், ரெண்டாவது வெக்டார்ல இருந்து ரெண்டாவது வெக்டாரை கழிக்கணும், மூணாவது வெக்டார்ல இருந்து மூணாவது வெக்டாரை கழிக்கணும். காம்போனன்ட் வைஸ் சப்ட்ராக்ஷன். இப்போ 1ல 1 போச்சுன்னா ஆன்சர் வந்து என்ன 0. 3 minus 0 னா வந்து என்ன 3. அடுத்தது 1 minus 1 வந்து 0. அப்ப W2 உடைய வேல்யூ வந்து என்ன 030. இப்ப இதான் வந்து ஃபைனல் வெக்டர். இப்ப எது கண்டுபிடிச்சிருக்குன்னா W1 கண்டுபிடிச்சாச்சு, W2 கண்டுபிடிச்சாச்சு. இப்ப W3 இத கொஞ்சம் பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னும் கஷ்டமான ஃபார்முலா இல்ல. W3 னா V3 எழுதுறீங்க, V3 W1 அதுக்கு முன்னாடி எப்படி ப்ரீவியஸ் வெக்டர் W3 க்கு முன்னாடி என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா W1 இருக்கு, W2 இருக்கு. V3 W1 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 இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா அப்படினா இங்க W1 இங்க W1 இங்க நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர். அடுத்து என்ன ஒரு W2 ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பண்ண வச்சுக்கோங்க. நார்ம் ஆஃப் W2. ஓகேவா? இப்ப இதுல எது தேவைப்படும், V3 தெரியும், நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. இந்த குவாண்டிட்டி கண்டுபிடி V3 into W1 கண்டுபிடிக்கணும். V3 into W2 ஏன்னா W1 தெரியும், W1 என்றது V1, W2 வந்து 030. இப்போ 030. இப்போ முதல் குவாண்டிட்டி V3 இன்னர் ப்ராடக்ட் வித் W1. V3 னுடைய வேல்யூ எடுத்து எழுதணும். அடுத்தது W1 101. எப்படி தான் என்ன ப்ராடக்ட் இருக்கணும், ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ப்ராடக்ட் பண்ணணும், ரெண்டாவது எலிமெண்டோட ப்ராடக்ட், மூணாவது எலிமெண்ட் 301. ஆன்சர் வந்து 4. அடுத்தது V3 into W2 இந்த குவாண்டிட்டி V3 into W2 இத வந்து ஃபைண்ட் அவுட் பண்றேன். 321030 இதே மாதிரி காம்போனன்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். 3 into 0 வந்து 3, 2 into 3 வந்து 6, 1 into 0 வந்து 0. சாரி 3 into 0 வந்து 0, 060. ஆன்சர் வந்து 6. நார்ம் ஆஃப் W2 ஸ்கொயர். நார்ம் ஆஃப் W2 ஸ்கொயர்னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், W2 என்ன குவாண்டிட்டி இருக்கோ அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உடைய ஸ்கொயர், ரெண்டாவது எலிமெண்ட் உடைய ஸ்கொயர், அடுத்தது மூணாவது எலிமெண்ட் ஸ்கொயர் பண்ணி இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து 9. இப்போ இதுல இருந்து நார்ம் ஆஃப் W2 வந்து என்ன கிடைக்குன்னா 3. எதுக்காக இந்த நார்ம் ஆஃப் W2 கண்டுபிடிக்கணும், லாஸ்ட்ல ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்
ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நார்ம் ஆஃப் W2 வந்து கண்டுபிடிக்கணும். Therefore the third vector ஒவ்வொரு குவாண்டிட்டியும் வெக்டர்ல சப்ஸ்டிட்யூஷன் பண்றோம். எது இதுல கேன்சல் ஆகும்? 4 ரெண்டால கேன்சலேஷன் பண்ணோம்னா 2, 6 9ஆல கேன்சலேஷன் பண்ணா 2/3 ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த 2 வந்து உள்ள பெருக்கிறது. 2 0 into 2 அடுத்தது 1. அப்ப 2 0 2 ஃப்ரண்ட்ல அந்த மைனஸ் அப்படியே இருக்கு. 2/3 இத உள்ள பெருக்குனீங்க முதல்ல 3 ஆல டிவைட் பண்ணுங்க. 0 3 ஆல டிவைட் பண்ணா 0, 3 ஆல டிவைட் பண்ணா 1 0, அப்புறம் 2 ஆல பெருக்குனா 0 2 0. திருப்பி சொல்றேன் கவனிங்க. 3 ஆல ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணிடும். டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? 0, 1, 0. அப்புறம் 2 ஆல பெருக்குனா 0 2 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 0 2 0 ன்னு வந்து கிடைக்கும். அடுத்தது இதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 3ல 2 போச்சுன்னா 1, இங்க 0ன்னு இருக்கு. அடுத்தது 2 -0, அடுத்தது -2, ஆன்சர் வந்து 0. அடுத்தது 1 -2 0, ஆன்சர் வந்து -1. அப்ப இது மாதிரி தான் வந்து W3 வந்து கிடைச்சிச்சு. இப்போ 3 வெக்டருமே இருக்கு. நார்ம் ஆஃப் W3 ஸ்கொயர். நார்ம் ஆஃப் W3 ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் உடைய ஸ்கொயர், செகண்ட் எலிமெண்ட் உடைய ஸ்கொயர், அடுத்தது third element உடைய ஸ்கொயர். ஆட் பண்ண ஆன்சர் இஸ் 2. நார்ம் ஆஃப் W3 வந்து √2. இதான் வந்து ஆர்த்தோகோனல் பேசிஸ். இது வந்து W1, இது W2, இது W3. இந்த ஒவ்வொரு ப்ராப்ளத்திலுமே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்னா நார்ம் ஆஃப் W1 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். நார்ம் ஆஃப் W2 தெரியும். அதே மாதிரி நார்ம் ஆஃப் W3 தெரியும். இந்த ஒவ்வொரு வேல்யூவாலையும் இதை டிவைட் பண்ணா அது கிடைக்கிறது பேர் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். B1 is W1 by norm of W1, B2 by norm of W2 by norm of W2, and B3 is W3 by norm of W3. இதான் அந்த required 3 orthonormal basis vectors. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். W1 வந்து V1, W2 கொஞ்சம் டைம் எடுக்கும், W3 பொறுமையா பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளத்துல ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இதே மாடல்ல இன்னொரு ப்ராப்ளம் வரும். இதே மாதிரி V1, V2, V3 இருக்கு. கிராம்-ஸ்மித் ப்ராசஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். முதல் வெக்டர் வந்து எனக்குமே W1 வந்து V1. ரெண்டாவது வெக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்ன? W2 என்ன வருது அங்க எழுதணும் V2. அதுக்கு W2க்கு முன்னாடி இப்ப W1 V2 W1 by W1. இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன வருது? W1 W1 நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர். W3 னா ஃபார்முலா என்ன? W3 equal V3 minus V3, W1 by norm of W1 square, W1 minus V3 W2 by norm of W2 square into W2. புரியுதா? இப்போ இதுல எந்த குவாண்டிட்டி வந்து தேவைப்படும்னா V2 இன்னர் ப்ராடக்ட் வித் W1. 1 0 minus 1 2 minus 1 0. Component wise multiplication. Answer வந்து 2 0 0 2. Norm of W1 square. W1 உடைய வேல்யூ 2 minus 1 0. நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இதை நம்ம ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டாவது காம்பனன்ட் ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் ஸ்கொயர், செகண்ட் காம்பனன்ட் ஸ்கொயர், தேர்ட் காம்பனன்ட் ஸ்கொயர். ஆன்சர் இஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும். ஆன்சர் இஸ் 5. இதுல இருந்து நார்ம் ஆஃப் W1 வந்து √5. the second vectorக்கான ஃபார்முலால ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். V2 தெரியும். அடுத்தது V2 by W1, V2 W1 இன்னர் ப்ராடக்ட் உடைய வேல்யூ வந்து 2 by 5. அடுத்தது 2 minus 1.
2 minus 1 0. First element எழுதிட்டோம் 1 0 minus 1 as usual அது அப்படியே இருக்கட்டும். இந்த minus 2 by 5 உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்டா கூட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணா minus 4 by 5 2 by 5 0. இப்போ இதை எப்படி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு தெரியலையே. இல்ல சப்ட்ராக்ட்ல அடிஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை கூட ஆட் பண்ணணும், ரெண்டாவது எலிமெண்ட்டை ரெண்டாவது எலிமெண்ட்டோட ஆட் பண்ணணும், மூணாவது எலிமெண்ட்டை மூணாவது எலிமெண்ட்டோட ஆட் பண்ணணும். இப்படி எழுதணும்னா 1 minus 4 by 5 0 plus 2 by 5 minus 1 plus 0 1 minus 4 by 5 இது LCM எடுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 minus 4 வந்து 1 by 5 0 plus 2 by 5 வந்து என்ன 2 by 5 minus 1 plus 0 ஆட் பண்ணோம்னா minus 1. இது எதனுடைய குவாண்டிட்டினா W2ங்கிற வெக்டார்னுடைய குவாண்டிட்டி. W2 கண்டுபிடிச்சாச்சு. W2 இந்த ஃபைனல் வெக்டார் W3. W3 க்கு எதை கண்டுபிடிப்போம்? this value 1 முதல்ல கண்டுபிடிக்கணும், இது ரெண்டாவது கண்டுபிடிக்கணும். நார்ம் ஆஃப் W1 ஸ்கொயர் ஆல்ரெடி தெரியும். அடுத்தது W3 ஸ்கொயர். அடுத்தது இந்த எல்லா வேல்யூத்தையும் எடுத்து சப்ஸ்டிட்யூஷன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா W3 கம்ப்ளீட் ஆயிடும். அப்புறம் அதோட ப்ராப்ளம் இஸ் ஓவர். the required quantities are V3 W1 கூட இன்னர் ப்ராடக்ட் பண்றேன். இது V3, இது W1, இது இன்னர் ப்ராடக்ட் எடுக்கணும். இன்னர் ப்ராடக்ட் எடுத்தா ஆன்சர் வந்து -1. காம்பனன்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். அடுத்தது V3 இன்னர் ப்ராடக்ட் வித் W2. V3 னுடைய குவாண்டிட்டி இது, இது W2 இங்க மேல இருக்கு இல்லைங்களா, அந்த W2 எடுத்து இந்த இடத்துல எழுதிட்டோம். மல்டிப்ளிகேஷன் which applies the same rule. Components wise multiplication. First element கூட, ரெண்டாவது element கூட, மூணாவது element கூட பெருக்கணும். 3 by 5 plus 14 by 5 plus 1. இப்போ இது எல்லாத்துலயுமே காமனா எது இருக்குன்னா 5 இருக்கு. 5 வச்சு எல்சிஎம் பண்ணுங்க. 3 plus 14 5யும் 1யும் மல்டிப்ளை பண்ணோம்னா plus 5 13 plus 14 வந்து 17 17 5 ஆட் பண்ணீங்கன்னா 22 by 5. இப்ப கண்டுபிடிச்சது வந்து என்னன்னா W3 என்கூடிய குவாண்டிட்டி. V3 இன்னர் ப்ராடக்ட் வித் W2 இந்த குவாண்டிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நார்ம் ஆஃப் W2 ஸ்கொயர். W2 வந்து எழுதிடுறோம், எழுதிட்டு அதே எலிமெண்டோட பெருக்கணும். இட் மீன்ஸ் தட் ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஸ்கொயர் ஆஃப் செகண்ட் எலிமெண்ட், ஸ்கொயர் ஆஃப் தேர்ட் எலிமெண்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 13 by 25 நீங்க LCM எடுத்தீங்கன்னா 30 by 25 வரும். and simplify by 5 6 by 5. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா root of 6 by 5. therefore the third vector is, இப்போ இதுல மூணாவது வெக்டர் W3 ஃபார்முலாவுக்கு ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட்யூஷன் பண்ணியிருக்கேன். இதுல இந்த குவாண்டிட்டி வந்து கவனிங்க. இதுல என்ன ஆகுனா 5ஆல கேன்சலேஷன் பண்ணிடலாம். 5 கேன்சலேஷன் பை 5 அப்ப என்ன வரும்னா 26 22 by 6 வந்து கிடைக்கும். அதே இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் அப்படியே பெருக்கணும். 22 by 30 44 by 30 minus 22 by 6 கிடைக்கும். இந்த 1 by 5 இங்க இருக்கக்கூடிய செகண்ட் குவாண்டிட்டி 2 by 5 minus 1 by 5 0. ஃபர்ஸ்ட் குவாண்டிட்டி எதுவும் சேஞ்ச் இல்லை. இப்போ இதுலயும் வந்து என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாத்தையும் 3 2 by 5 ஆட் பண்ணிட்டு minus 22 by 30 ஆட் பண்ணணும். 7 minus 1 by 5 minus 14 by 30 இது வந்து செகண்ட் குவாண்டிட்டி. அடுத்து தேர்ட் குவாண்டிட்டி minus 1 0 0வை minus 22 மைனஸ்னா மைனஸ் உள்ள பெருக்கு வந்து மைனஸ் இந்த பிளஸ் ஆகும் 22 by 6 வந்து கிடைக்கும். இப்போ இதை ஆட் பண்ணலாமா 3 plus 2 by 5 minus 22 by 30 7 minus 1 by 5 minus 14 by 30 இது எல்லாத்தையும் வந்து 30 வச்சு LCM எடுங்க. காமனா 30 வச்சு LCM எடுத்தோம்னா 33 அப்புறம் மல்டிப்ளை பண்ணும்போது 9 90 இங்க 30 வரணும்னா டினாமினேட்டர்ல 30 வரணும்னா மேலே கீழே வந்து 6 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 12 by 13 வரும் minus 22 by 30.
அடுத்தது இதை வந்து 30 வச்சு 7 into 30 வந்து 210. இங்க மேலையும் கீழே வந்து 6 ஆல் மல்டிப்ளை -6/30 -14/30. அடுத்தது இதை வந்து 6 வச்சு மல்டிப்ளை -6 0 6 கூட பெருக்கணும்னா 0 22/6. எல்லாமே சிம்பிளான LCM தான். 90 plus 12 minus 22. ஆன்சர் வந்து 80/30. 210ல இருந்து -50 சப்ட்ராக்ட் பண்ணணும்னா 160/30. -6 plus 0 22 ஆட் பண்ணா 16/6. and simplification 0 0 cancel பண்ணலாமா? இங்க 0 0 cancel பண்ணலாமா? 16 2 ஆல cancel பண்ணோம்னா 8/3. இப்ப W3 quantity வந்து கிடைச்சாச்சு. norm of W3 square. இப்போ இது W3 square ஒரு element, first element square, second element square, அடுத்து third element square. 384/9. root apply பண்ணும்போது root of 380/4. 9 root எடுத்தோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 வந்து கிடைக்கும். norm of W3 equal root of 384/9. இது வந்து 384/3. இது வந்து ஆர்த்தோகோனல் பேசிஸ். இப்போ எனக்கு ஆர்த்தோகோனல் பேசிஸ் தெரியும், அதுல இருந்து ஆர்த்தோனார்மல் பேசிஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இது வந்து D1. W1 norm of W1 ஆல டிவைட் பண்ண 2 - 1 0 √5 ஆல டிவைட் பண்ண 2/√5 -1/√5 0. அடுத்தது D2 W2 by norm of W2. இப்போ இதுல norm of W2 வந்து √6/5. இந்த √6/5 ரெசிப்ரோக்கலா எழுதணும். எழுதும்போது எப்படி வரும்னா √5/√6 வந்து எழுதலாம். √6/5 ரெசிப்ரோக்கலா இப்படி எழுதலாம். இந்த 5 ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி எழுதலாம்னா √5 into √5. இந்த 5 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்? √5 into √5. இப்போ √5 உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்னா ஒரு √5 வந்து கேன்சல் ஆகும். அடுத்தது √6 டிவைடட்ல இருக்கு. இது வந்து √5 கூட மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்தது இந்த √5 கூட மல்டிப்ளை பண்ணலாம். ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? √30 நம்ம √5/√6 வந்து -1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது -√5/6ங்கிற ஆன்சர் வந்து வரும். 1/√30 2/√30 -√5/√6. தென் ஃபைனலா W3 norm of W3 ஆல டிவைட் பண்ணணும். இப்போ போன ப்ராப்ளம் நிறைய இந்த 3/√85 வந்து என்ன ரெசிப்ரோக்கல் வந்து 3/√384 8/3. இப்போ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த எல்லா 3யும் கேன்சல் ஆகும். இந்த டிவிஷனல் என்ன இருக்குன்னா √1/√384. இது இங்க ஒவ்வொரு இடத்துல டினாமினேட்டர்ல வந்துடும். ஃபைனலா 8/√384 16/√384 8/√384 வந்து கிடைக்கும். So we move on to the final problem. இது வந்து 16 மார்க் ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நடத்துறது எல்லாமே 8 மார்க் ப்ராப்ளம். பாலினாமியல் வச்சு வரது இது வந்து 16 மார்க் ப்ராப்ளம். கிராம்-ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ். இதுல வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க ரெண்டு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா இன்னர் ப்ராடக்ட் எப்படி எடுக்கணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரை 0ல இருந்து 1 வரைக்கும் இன்டெகிரல் பண்ணணும். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் இன்னர் ப்ராடக்ட். இதுல அவங்க எதை எடுத்துக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா யூஸ் த கிராம்-ஸ்மித் ப்ராசஸ் டு ரீப்ளேஸ் B/M orthogonal basis P2R and use the orthogonal basis to obtain the orthonormal basis for P2R. polynomial of degree 2க்கு orthonormal basis வந்து கேட்டிருக்காங்க. polynomial of degree 2க்கு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் வந்து என்னன்னு தெரியும் இல்லைங்களா? ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வந்து என்ன? ஒரு polynomial of degree 2 எழுதணும்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தேவை 1, அடுத்தது x ஸ்கொயர். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ் ஃபார் polynomial of degree 2. இது வந்து அவங்க கொடுத்துருக்கூடிய இன்னர் ப்ராடக்ட். இப்போ இதுல நாமளே நேம் வந்து கொடுத்துருக்காங்க. போன ப்ராப்ளத்துல V1 V2 V3 இருந்தது.
இதுல அது கிடையாது. ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வந்து 1x x ஸ்கொயர். 1க்கு வந்து v1 நேம் தரேன், xக்கு வந்து v2 நேம் தரேன், x ஸ்கொயருக்கு வந்து v3 வந்து நேம் வந்து கொடுத்துருக்குறேன். இதுல இருந்து முதல் வெக்டர் வழக்கமா எடுத்துக்கிற மாதிரி w1 equal v1 equal 1. அடுத்தது இது வந்து w2க்கான ஃபார்முலா. இதுல எந்த குவாண்டிட்டி வந்து தேவைப்படும்னா v2வை w1 கூட என்ன ப்ராடக்ட் எடுக்கணும். v2 ப்ராடக்ட் வித் w1, v2 னுடைய வேல்யூ வந்து இதுல இருந்து தெரியும். v2 னுடைய வேல்யூ வந்து x, அதுல சப்ஸ்டிட்யூஷன் பண்ற x.1 into dx, x.1 into dx. இது எப்படி எழுதலாம்? x square by 2, லிமிட் வந்து 0 to 1, லிமிட் 0 to 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 by 2. norm of w1 square, w1 w1 உடைய பெருக்கணும். இதில் w1 உடைய வேல்யூ is v1 1.1, 1 ஓட பெருக்கணும்னா 1, dx இன்டர்வல் பண்ணோம்னா x, upper limit 1, lower limit 0, and substitution we get the answer is 1. இதுக்கு ரூட் எடுத்தாலும் என்ன கிடைக்கும்? 1 ரூட் எடுத்தாலும் norm of w1 உடைய வேல்யூ வந்து 1, w2 வந்து v2, v2 minus v2 inner product with w1 by norm of w1 square into w1. v2 னுடைய வேல்யூ வந்து x minus of 1 by 2 by 1 dot 1, norm of w1 square தெரியும், previous stepல find out பண்ணியிருக்கிறேன். அதனுடைய வேல்யூ into w1 is v1 x minus 1 by 2. இதுல w2 ஈஸியா வந்து find out பண்ணிட்டோம். இதுல மேஜர் ஒர்க் w3 தான். இப்ப norm of w2 square இதுக்கு பின்னாடி ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். w2 கூட பெருக்கணும், w2 கொடுத்துச்சுனா find out பண்ணி x minus 1 by 2 product with x minus 1 by 2 ரெண்டுத்தையும் பெருக்கினா x minus 1 by 2 whole square. இப்போ எதை யூஸ் பண்ணிக்கலாம்? a plus b whole square ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். a plus b whole square formula a square minus 2, a னுடைய வேல்யூ வந்து x, b னுடைய வேல்யூ 1 by 2 plus b square 1 by 2 whole square, and simplification x square minus x plus 1 by 4. இந்த 2 க்கு 2 வந்து கேன்சல் ஆகும், அதனால இங்க வந்து minus x வந்து கிடைச்சிருக்கு, plus 1 by 4 into dx. x square integral பண்ணோம்னா x cube by 3 minus x square by 2 plus 1 by 4 into x square integral பண்ண x cube by 3 minus x integral பண்ணோம்னா minus x square by 2. sorry, அடுத்தது 1 by 4 dx integral பண்ணோம்னா x, upper limit சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 by 3 minus 1 by 2 plus 1 by 4. எல்லாத்துலயுமே x இருக்கு, அதனால lower limit வந்து 0, நான் அதை எழுதல. அடுத்தது minus 1 by 2 யும் 1 by 4 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? minus 1, இது வந்து half, இது வந்து காலால இருந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா minus 1 by 4, 1 by 3 minus 1 by 4. இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் on basis of 12th class multiplication. இங்க 4, இங்க 3, 4 minus 3 by 12, ஆன்சர் வந்து என்ன? 1 by 12 வந்து எழுதிக்கலாம். norm of w2 root of 1 by 12, அப்ப root of 1 by 12 வந்து 4 அடுத்து ரெண்டு பிரிக்கலாம், 1 by 2 into root 3. 4 க்கு root எடுத்தோம்னா 2 into root 3, 1 root எடுத்தா 1. w2 வந்து தெரியும், important. w3 v3 minus v3 inner product with w1 by norm of w1 square into w1. அடுத்தது v3 inner product with w2 norm of w2 square into w2. இது எதை கண்டுபிடிக்கணும்? இது 1, இது 2, இது எல்லாம் ஆல்ரெடி தெரியும். இது ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் வந்து v3 w1 கூட பெருக்கணும். v3 வந்து x, w1 வந்து என்ன? 1, x square இன்டர்வல் பண்ணா x cube by 3, லிமிட் சப்ஸ்டிடியூஷன் 1 by 3. v3 w2 கூட பெருக்கணும். v3 வந்து x square, w2 வந்து x minus 1 by 2. x square ஒவ்வொரு டேர்ம் கூட பெருக்கணும், x cube minus 1 by 2 x square. இதை இன்டெகிரல் பண்ணும்போது x power 4 by 4 minus 1 by 2 x cube by 3. லிமிட் சப்ஸ்டிடியூஷன் 1 by 4 minus 1 by 6. 4 க்கும் 6 க்கும் வந்து எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 12 வந்து கிடைக்கும்.
மேலேயும் கீழேயும் வந்து 3 பெருக்குனீங்கன்னா கீழே வந்து 12, அதனால 3, மேலேயும் கீழேயும் வந்து 2 பெருக்குனா கீழே வந்து 12 வரும். 3 minus 12 ஆன்சர் வந்து 1/12. இப்போ இதை ஃபார்முலால சப்ஸ்டிட்யூஷன் பண்றேன். v3 x square v3 into w1 உடைய வேல்யூ வந்து 1/3, norm of w1 square உடைய வேல்யூ 1, அடுத்தது 1, v3 into w2 வந்து 1/12 x minus 1/2. இது x square minus 1/3, இது minus of x minus 1/2. minus ஆல minus x plus 1/2, x square minus x plus 1/2 minus 1/3. இப்போ இத சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? LCM எடுக்கலாமா? 3 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணனும், இந்த சைடு வந்து 2, 3 minus 2/6, x square minus x plus 1/6. இது W3. நம்மளுக்கு norm of W3 square உடைய வேல்யூ தேவை. W3 உடைய பெருக்கணும். x square minus x plus 1/6, இது ரெண்டுத்தையும் பெருக்கணும். இதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே x square minus x plus 1/6 ரெண்டு டைம் பெருக்கினா x square minus x plus 1/6 whole square. இதுக்கு இப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? a plus b plus c whole square equal to a square plus b square plus c square 2ab plus 2bc plus 2ca. நான் 2 காமனா வெளிய எடுத்துறேன். இப்போ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணனும் இந்த இடத்துல. x square a square na x power 4, b square na x square na minus x square பண்ணா plus x square plus c square na 1/36 plus 2. a னுடைய வேல்யூ x, b னுடைய வேல்யூ minus x, இது வந்து b, இது வந்து c, இது வந்து c, இது வந்து a. எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூஷன் பண்றோம். And cancel out, what we will get? X power 4 x square term இருக்கிறது இன்னொரு term வந்து x square by 3. இதை எடுத்துட்டு x square by 3. அப்புறம் இது வந்து minus 2x cube minus x by 3 ஒரு டைம் வந்திருக்கு plus 1/36. இப்போ நாம இத வந்து என்ன பண்ணலாம்? இன்டெகிரல் வந்து பண்ணலாம். x power 4 இன்டெகிரல் பண்ணனும்னா என்ன கிடைக்கும்? x power 5/5. x square இன்டெகிரல் பண்ணா x cube by 3. இந்த 1/3 காமனா அது வெளிய எடுத்துறோம். x square இன்டெகிரல் பண்ணா x cube by 3 minus 2 x cube இன்டெகிரல் பண்ணா x power 4/4. இதனையும் minus 1/3 எடுத்துட்டு இந்த x மட்டும் இன்டெகிரல் பண்ணா x இன்டெகிரல் பண்ணோம்னா x square by 2. 1/36 கான்ஸ்டன்ட் dx இன்டெகிரல் பண்ணோம்னா கிடைக்கிறது x. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த குவாண்டிட்டி வரும். நீங்க இதுல என்ன பண்ணீங்க? இது 3 9 2 6 36 இது எல்லாத்துக்கும் வந்து காமனா LCM எடுத்துடலாம். இந்த 1/5 மட்டும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் காமனா நீங்க LCM எடுத்தா எதை வச்சு LCM எடுத்தா 36 வச்சிருக்கணும். 3 9 2 6 36 இதுக்கு LCM எடுத்தா 36 ன்னு எடுத்துக்கலாம். இது 1/5 அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்க கீழே 36 வரணும்னா 3 ஆ கூட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 12 ஆல மேலே கீழே மல்டிப்ளை பண்ணும்போது 12. இங்க 9 இருக்கு. கீழே 36 வரணும்னா மேலே கீழே 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். கீழே 36 வரணும்னா மேலே கீழே 18 ஆல மல்டிப்ளை பண்ணணும். மேலே கீழே 6 ஆல மல்டிப்ளை பண்ணணும். -6 plus 1/36. 1/5 எப்படி? minus 7/36. 5 and 36 cross multiplication. இது 36, இது 5 on 36 minus 35. 1/180. இந்த W3 square, norm of W3 square கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் இது வந்து 16 மார்க் ப்ராப்ளம். இது ரொம்ப பொறுமையா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதே ப்ராப்ளம் தான் வரும். 2-3 டைம் வந்து நல்லா எழுதி பார்த்துங்க. அடுத்து norm of W3 square ரூட் வந்து எடுக்கணும். ரூட் ஆஃப் 180 இந்த 6 into 6 ன்னு பிரிக்கலாம். into 5 ஆன்சர் வந்து 1/6 root 5. எல்லாமே இப்ப நம்ம கையில இருக்கு. W1 norm of W1 ஆல டிவைட் பண்ணனும். W2 norm of W2 ஆல டிவைட் பண்ணனும். W3 norm of W3 ஆல டிவைட் பண்ணனும். ஆன்சர் வந்து முடிஞ்சது. 1/6 root 5 அது மேல போற 6 into root 5 x square minus x plus 1/6. Thank you so much for your listening and have a great time. இதுல லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து நீங்க ஒரு டைம்க்கு 2 டைம் நல்லா எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா புரியும். ராம் ஸ்மித் ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ் ரெகுலரா கேட்கக்கூடிய 8 மார்க் ப்ராப்ளம் அது.
ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா இதெல்லாம் ஈஸியாக 8 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணது. W3 கண்டுபிடிக்க மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். சரிங்களா? எல்லாரும் எக்ஸாம் வந்து நல்லா இருக்கும்.